9 நாட்கள்லேருந்து 180 நாட்களுக்குள்ளே நடக்கும். வாஸ்து இருப்பியல் கரெக்ஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணினா சரி, அதெல்லாம் இப்போ என்னால் பண்ண முடியாதுன்னா இறை வழிபாடாவது மேற்கொள்ளணும். எப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம மைண்டில் வந்து வேறு எந்த திங்கிங்கும் இருக்காது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இமேஜின் பண்ண முடியும் குழந்தையோடு இருக்கிற மாதிரி. அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் ஒரு செக்கில் கையெழுத்து போடுறீங்களா, ஒரு பேங்க்கில் பணம் போடுறீங்களா, குளிகை நேரமா நல்ல விஷயங்கள்லாம் அந்த குளிகை நேரத்தை பார்த்து பண்ணுங்க. குளிகை நேரத்தில் தீபம் போடுங்க வீட்டில். சிவனுக்கு வலது பக்கத்தில் நீங்கள் நின்று வடக்கு பார்த்து நின்று கும்பிடணும். அந்த மாதிரி பிரார்த்தனை இனி ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் போகும்போது இந்த மாதிரி நின்று கும்பிட்டு பாருங்க. நிறைய பேர் வீட்டுல கோல்டே வச்ச இடத்துல காணாத போயிடும், இல்லை யாராவது எடுத்துட்டு கூட போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் புதுக்கோட்டையில அரைக்காசு அம்மன் இருக்கு. திருமணம் ஆகாதவங்க, குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா பிரகதாம்பாளுக்கு, அரைக்காசு அம்மன் சொல்லக்கூடிய பிரகதாம்பாளுக்கு கவனமா கேட்டுங்க. மேம், இப்போ வாஸ்து வந்துட்டு இந்த உங்கள் பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு இப்போது நம்ம யூடியூப் திறந்த உடனே ஒரு சில கேள்விகள் இருக்கும், அதை சார்ந்த வீடியோஸ் தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு குழந்தை இல்லை ஒருத்தவங்களுக்கு, அவங்க வந்து வாஸ்து நம்பிக்கையும் இல்லை, அவங்க கணவரோ மனைவியோ வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லை, ஆன்மீகத்துலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க இருக்கிற அந்த சிச்சுவேஷன் அப்படி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு மூமெண்ட், இப்போ இது சொன்ன உடனே நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே நடக்காது ஃபஸ்ட்டு. ஆனால் அதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லைங்களா? அது எத்தனை நாளில் நீங்கள் சொல்கிற விஷயம் இப்போ பண்ணால் அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும்? எனக்கு தெரிஞ்சுக்குமா, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வாஸ்துல அப்படின்னு சொல்லும் பொழுது 9 நாட்கள்லேருந்து 180 நாட்களுக்குள்ளே நடக்கும். வாஸ்து இருப்பியல் கரெக்ஷன் பண்ணும்போது கரெக்டாக பண்ணினா சரி, அதெல்லாம் இப்போ என்னால் பண்ண முடியாதுன்னா இறை வழிபாடாவது மேற்கொள்ளணும். எப்படின்னா, வாடகை வீட்டில் ஒருத்தருங்க இருக்காங்க, வீடும் இப்போ மாற்ற முடியாது. ஆனால் நிறைய வீடுகள் மாற்றியாச்சு, வாடகை வீடு அடுத்தடுத்து வீடு மாற்றிட்டு இருக்காங்க, ஆனால் குழந்தையும் கிடைக்கல. அப்படிங்கும்போது வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கர்நாடகாவில் பெங்களூரில் தொட்டமலூர் கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு முறை நேரில் போயிட்டு வரலாம், அல்லது நேர்லலாம் போகக்கூட என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி 2 நெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை பண்ணணும். குழந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை கிடைச்ச பிறகு குழந்தையோட எடைக்கு எடை துலாபாரம், கல்கண்டு வைக்கிறேன் பிரார்த்தனை பண்ணலாம், வாழைப்பழம் வைக்கிறேன்னு வேண்டலாம். இது வாழைப்பழம் அப்படின்னா குரு, கல்கண்டு அப்படின்னா சுக்கரன் அப்படின்னா மகிழ்ச்சி வந்துருச்சு, வாழைப்பழம்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் குருவில் தான் வருது. அப்போ இந்த மாதிரி பிரார்த்தனைகளை பண்ணலாம். இது மட்டும் பண்ணிட்டு இருந்துட்டா, உடனே சொல்லிட்டு ஒரு நாள் வச்சுட்டா நடந்துருமானா நடக்காது. அப்போ தான் வந்து மைண்ட் பவர், நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளன்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக யோசிங்க. இது சொல்லி எத்தனையோ இடங்கள்ல வந்து குழந்தை கிடச்சிருக்கு. இப்போ ஏதாச்சும் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி மேம் நீங்கள் சொல்லி ஒருத்தவங்களுக்கு? அது வந்துங்கம்மா, ஒரு ஆக்சுவலாக ஒரு திரைத்துறையில் டிவி சீரியலில் நடிக்கக்கூடிய ஒரு பாப்பாவுக்கு அவங்க வீட்டில் குழந்தை இல்லைங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ரெண்டட் ஹவுஸ், அவங்க வந்து விருதுநகர், அவங்க இங்கே வந்து இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கன்சல்ட்டிங்காக நேரில் போகும்போது அந்த வீட்டை வாஸ்துக்கெலாம் நிறைய கரெக்ஷன் உட்டில் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஹவுஸ் ஓனர் அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மைண்ட் பவரை சொல்லி கொடுத்தேன். அதாவது ஒரு குழந்தையோடு நம்ம இருக்கிற மாதிரி நம்ம அடிக்கடி நினைத்து பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம மைண்டில் வந்து வேறு எந்த திங்கிங்கும் இருக்காது, மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இது குழந்தைக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் நமக்கு என்ன வேணுமோ அந்த குறிப்பிட்ட டைமை எடுத்துக்கணும். அந்த டைமில் நம்ம வந்து இமேஜின் பண்ணணும், அந்த குழந்தையோடு இருக்கிற மாதிரி. அந்த நம்மளோட ஹார்மோன்ஸே சேஞ்சஸ் ஆகும் உள்ள. அப்போது இதுக்கு எப்படி அப்படின்னா, இதுக்கு எதில் வந்து நம்ம வந்து உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப நாள் ஒருத்தங்க குழந்தைங்க இல்லாத இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அடாப்ஷன் சைல்டு எடுப்பாங்க, தத்து எடுப்பாங்க. எடுத்த உடனே ஒரு 2 வருஷத்துலலாம் குழந்தை கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக மேம். அது எப்படி? அப்போ அந்த குழந்தையோட இருக்கும்பொழுது அந்த அம்மாவாக ஆயிடுறாங்க அந்த பெண்மணி. அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் வந்து அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கும், ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் குழந்தை கிடச்சிருக்கும். ஆனால் பல வருடங்கள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். இதெல்லாம் சயின்ஸ், இதுதான் யூனிவர்சல் ரூல். யூனிவர்ஸ்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி போகிறோமோ
அந்த அளவுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். இதில் இந்த இன்னொரு விஷயம் இந்த பெண்மணிக்கு சொல்லி கொடுத்தேன். நீங்கள் வந்து ஒரு நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஏதோ ஒரு குழந்தை கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை பெட்ரூமில் மாட்டி வைங்க, அடிக்கடி அதை பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கன்சல்ட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்க பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்னோட இந்த நம்பிக்கையை அவங்க கொடுத்தாங்க. எப்படின்னா அவங்க ஒரு படி மேலே நல்லா பாப்பா வந்து நல்லா அதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை, அது ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா பிடிச்சிக்குவாங்க அப்படியே. அவங்க வந்து 2 டாய்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதுதான் அவருக்கு வந்து பையன்தான் வேணும்னு சொல்லி ஒரு பாய் பேபி டாய்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆண் குழந்தையோட பொம்மை வாங்கிக்கிட்டாரு. பக்கத்தில் படுக்க வச்சுக்குவார், அது குழந்தையாவே இமேஜின் பண்ணுவார், தூக்குவார், கொஞ்சுவார், பேசுவார். இந்த பாப்பா வந்து ஒரு கேர்ள் பேபி எடுத்துக்கிட்டாங்க, ஒரு டாய் வாங்கிக்கிட்டாங்க. அந்த டாய் வச்சுட்டு இவங்க அந்த குழந்தைகிட்ட பேசுறது இதெல்லாம் அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. இதே சென்னையில் நல்ல ஒரு டாக்டர் கிடைக்கிறாங்க, ரொம்ப அற்புதமானவங்க, நம்பர் 1 அந்த லேடி. அவங்க வந்து அவ்வளோ ஒரு உண்மையாக நேர்மையாக இன்றளவும் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த அம்மா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பிறகு வந்து அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையே தங்கி இருந்து அந்த விஷயம் முடியணுங்கிறத பிராப்தமாயிடுது. கடைசியில் டெலிவரியில் பார்த்திங்கன்னா ஒரு பாய் 1 ஒரு கேர்ள் 1. என்ன சொல்லுவீங்க, மைண்ட் பவர் எந்த அளவுக்கு பாருங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம விடாப்பிடியாக பிடிச்சி நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து திரும்ப திரும்ப ரீகால் பண்ணும்போதும் குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எதுக்குமே முக்கியத்துவம் நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு பல மடங்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. மதிய நேரத்தில் 11:45 11:45 12:15 வரைக்கும். இது முன்ன பின்ன சூரிய விதயம் அதெல்லாம் விட்டுருங்க. கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் ஒரு செக்கில் கையெழுத்து போடுறீங்களா, ஒரு பேங்க்கில் பணம் போடுறீங்களா, இல்லை ஒரு விஷயத்தை புதுசாக ஆரம்பிக்கிறீங்களா, இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து அந்த டைமில் நீங்கள் வந்து சைன் பண்ணி பாருங்கள். என்ன விஸ்வரூப வெற்றி, அபரிவிதமான வளர்ச்சி. அது பண வரவழியாகட்டும், ஒரு ஜாப்ல சிம்பிளாக அந்த டைமில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு போடலாம். ஒருத்தருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமா அந்த நேரத்தில் பணம் கொடுக்கலாம். அந்த நேரத்தில் வந்து ஒரு செக் எழுதலாம். இந்த மாதிரி ஒரு புதிய துவக்கம் கூட ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிறைய நேரங்களை பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. குளிகை நேரமா நல்ல விஷயங்கள்லாம் அந்த குளிகை நேரத்தை பார்த்து பண்ணுங்க. குளிகை நேரத்தில் தீபம் போடுங்க, வீட்டில் ராகு காலத்தில் தீபம் போடுங்க. நிறைய விஷயங்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்குங்க, சக்ஸஸ் ஆயிடுவீங்க, ஜெயிச்சே தீரணும். பிரபஞ்சத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை தேடி தேடி நம்ம எடுத்து நமக்கு எது செட் ஆகுதுன்னு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம நிறைய விஷயம் சொல்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது. ஏன்னா இப்போ திருச்செந்தூருக்கு ஒரு பௌர்ணமிக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்தாங்க, இப்போ 2 பல லட்சம் பேர் வராங்க. எல்லாருக்கும் நடந்துருதா? நடக்காது. அப்போ நமக்கு நடக்கணும் அப்படின்னா நம்மளோட பிடிவாதம், நம்மளோட தன்னம்பிக்கை, மைண்ட் பவர், நான் இதில் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு வில் பவரை நம்ம கொண்டாந்தோம்னா நிச்சயமா ஜெயிச்சிடலாம். அங்கே போய் கடற்கரையிலே படுத்து உருண்டாலுமே கூட மனசு சரியில்லை, பல விதமான குழப்பங்களோட நீங்கள் போய் இறைவனை பார்த்து இறைவன்ட்ட அது எதையுமே கேட்காதீங்க. இன்னும் இறைவன்கிட்ட எப்படி போய் வழிபாடு பண்ணணுங்கிறதே தெரியல. சிவனை வழிபாடு பண்ணுமா சொல்கிற சிம்பிள் டெக்னிக். இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து சிவபுராணம் படிச்சிருங்க, எதை வேணாலும் படிங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, சிவபுராணம் வந்து வீட்டில் படிக்கக்கூடாது, அது வந்து இறந்தவ வீட்டில் தான் படிக்கணுங்கிற ஒரு கான்செப்டெல்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. நிச்சயமாக கிடையவே கிடையாது. எல்லாருமே வீட்லேயே தாராளமாக படிக்கலாம். படிக்க தெரியலையா அப்பாவான்னு நினச்சிக்கங்க, உங்கள் அப்பா அம்மா தான் அவங்க 2 பேரும். அவங்கள எப்படி வழிபாடு பண்ணணும்னா, நீங்கள் இது வரைக்கும் எப்படி வந்து சிவன் கோவிலுக்கு போயிருந்தாலும் சரி, சிவனுக்கு அதாவது சிவன் வந்து கிழக்கு பார்த்து தான் இருப்பார் மோஸ்ட்டாக. சிவனுக்கு வலது பக்கத்தில் நீங்கள் நின்று வடக்கு பார்த்து நின்று கும்பிடணும். சிவன் நான் இருக்கிற இடத்துல இப்போ சிவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்காரு, எனக்கு ரைட் சைடில். அப்போ நீங்கள் வடக்கு பார்த்து நிற்பீங்க. அந்த மாதிரி வழிபாடு பண்ணணும், அந்த மாதிரி பிரார்த்தனை. இனி ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் போகும்போது இந்த மாதிரி நின்று கும்பிட்டு பாருங்கள், சக்ஸஸ். அவருக்கு வலப்பக்கம் நீங்கள் அப்போ அவருக்கு வலப்பக்கம் நீங்கள் நின்று கும்பிட்டீங்கன்னா வடக்கு பார்த்து தான் வடக்கு பார்த்து நின்று கும்பிடணும். அதுவே பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா கிடுகிடுன்னு ஓடணுன்னா பெருமாள்கிட்ட போகாதீங்க. முன்னாடி போயிட்டு நீங்கள் போய் தாயாரை பாருங்கள், அங்கே அனுமதி வாங்குங்க. தாயாரை பார்த்துட்டு பிறகு வந்து நீங்கள் வந்து சக்கரத்தாழ்வார் பார்த்துட்டு பெருமாளை பாருங்கள்.
அதே மாதிரி தான் சிவன் கோவில் நேரடியாக சிவனை போய் பார்க்கக்கூடாது. போய் நந்திகேஸ்வரர்கிட்ட பர்மிஷன், அப்பாவை பார்க்க போகிறேன், அவர்கிட்ட எல்லாம் எனக்கு நல்லது நடக்கணும், நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் எல்லாம் தேடி தேடி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சிடலாம் சக்ஸஸ். நம்மளோட அந்த லாக் எங்கே இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒரு பூட்டுக்கு சாவி தொலைஞ்சிருச்சுன்னா அது நிரந்தரம் கிடையாது. அந்த சாவியை தேடி எடுத்துடலாம். இந்த இதில் இந்த வீடியோவில் இன்னொரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பொருள் காணாத போயிடுச்சு, கிடைக்கல, ரொம்ப தேடி நிறைய பேருக்கு மறதி இருக்கும், நிறைய பேர் தவற விட்டுருவாங்க. ஏதோ ஒரு பொருள் நிறைய பேர் வீட்டில் கோல்டே வச்ச இடத்துல காணாத போயிடும், இல்லை யாராவது எடுத்துட்டு கூட போயிருப்பாங்க. அவங்கெல்லாம் புதுக்கோட்டையில் அரைக்காசு அம்மன் இருக்குது. அது அந்த அரைக்காசு அம்மனை வந்து மனசில் நினச்சி, அம்மா எனக்கு அந்த பொருள் காணாத போயிடுச்சு, என்னோட உழைப்பு எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, நானுமே இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருள் வச்சுருவேன். வச்சுட்டு எனக்கு ஒரு ரொம்ப தைரியம், எப்படினாலும் அம்மா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கன்ட்டு அது நினச்சோன்னே கிடச்சிரும். அது ஒரு மராக்கள். இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சக்தி விகடன் இந்த மாதிரி புக்ஸ்லாம் போட்ட ஒரு விஷயத்தை தான். எங்கே இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை தேடி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து அந்த தெய்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதே மாதிரி இந்த திருமணம் ஆகாதவங்களை பற்றி பேசணும் இல்லைங்களா? யார் வீட்டிலலாம் பிள்ளைங்க ஆணோ பெண்ணோ திருமணம் ஆகாது இருக்காங்களோ, நீங்கள் புதுக்கோட்டைக்கு நேரடியாக தான் போகணும். புதுக்கோட்டைக்கு போயிட்டு அங்கே அரைக்காசு அம்மனுக்கு அங்கே போயிட்டு அங்கே உள்ள குருக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தத்து கொடுக்கணும் பிள்ளைங்களை. அது 35 வயசு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், நீங்கள் இவ்வளோ நாள் நான் பார்த்துக்கிட்டோமா, இந்த கிரகங்களுக்கு மீறி என்னால் ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலை, உங்ககிட்டயே தத்து கொடுத்துட்றேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம்னா அது ஒரு பூஜை பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், இந்த குழந்தைய இன்னாரோட இந்த குழந்தைய வந்து இன்றைக்கி வந்து இந்த பிரகதாம்பாலுக்கு வந்து நாங்கள் தத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். நம்மளும் சொல்லணும், குருக்கள் சொல்ல கொடுத்துட்டு வந்துடுறோம். திருமணம் செட் ஆயிரும். திருமணத்துக்கு முன்னாடி போய் திருப்பி வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா எத்தனை கொண்டு போய் எல்லாரும் தத்து கொடுத்தா அம்மா மட்டும் எவ்வளோ பேரை பார்த்துக்க முடியும்? அதனால் வந்து திருமணம் ஆகாதவங்க, குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா பிரகதாம்பாலுக்கு, அரைக்காசு அம்மன்னு சொல்லக்கூடிய பிரகதாம்பாலுக்கு கவனமாக கேட்டுங்க. புதுக்கோட்டைக்கு தான் போகணும், மற்ற கோயிலை பற்றி நான் பேசலை. புதுக்கோட்டை தான் ஒரிஜினல். அங்கே போயிட்டு வேறு கோவில்கள் கூட இருக்கலாம், நீங்கள் சும்மா போயிட்டு வாங்க. இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னா புதுக்கோட்டையில் உள்ள பிரகதாம்பால் அரைக்காசு அம்மனை தான் நீங்கள் சந்திக்கணும். அங்கே போயிட்டு இந்த விஷயத்தை பண்ணிட்டு வாங்க. திருமணம் அமைந்த பிறகு போய் தத்து திருப்பி வாங்கணும் அப்படின்னா அதே குருக்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் ஏதாவது வச்சு ஒரு வெல்லம் ஏதோ கொடுப்பாங்க, வச்சு பண்ணிக்கலாம். தாராளமாக அந்த மாதிரி பண்ணால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். எவ்வளோ சில பேருக்கு வந்து ஆயிருக்கு, நிறைய பேருக்கு. ஒருத்தருக்கு அதில் ஒருத்தர் 2 பேர் ஆகாமல் விட்டுறாங்களா, அடுத்தது வருவோம். அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ, அவங்க தென்மேற்கு பகுதியில் 2 பன்னீர் மரங்கள், பன்னீர் இலை தான் வந்து நீங்கள் திருச்செந்தூரில் விபூதி வச்சு கொடுப்பாங்க. அந்த செடி எல்லா கார்டன்லேயும் இப்போ கிடைக்கிது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக சொல்லி எல்லா கார்டன்லேயும் வாங்கி வச்சுட்டாங்க. அந்த செடி 2 செடி வாங்கிட்டு வந்து தென்மேற்கில் வைக்கணும். கல்யாணம் நடக்கும். எத்தனை நாளில் மேம் இது நாள் வந்து சொல்ல முடியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 180 நாட்குள்ளே நடந்திருக்கு. இதுவும் ட்ரை பண்ணலாம். ஒன்று இல்லைன்னா ஒன்று செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும், வச்சு பராமரிக்கணும். தென்மேற்கில் தான் வைக்கணும். தெற்கு பக்கத்தில் வைக்கலாம். இப்போ வீட்டில் வெளியில் தெற்குல வைக்கலாம், தென்மேற்கில் வைக்கலாம். ரூமில் சொல்கிறீங்களா? வீட்டுக்கு வெளியில் இடம் இல்லைன்னா கேட்குறேன். இடம் இல்லைன்னா மாடியில் தான் வச்சுக்கணும். மாடியில் தெற்கில் வச்சுக்கலாம். தென்மேற்கு தெற்கில் வச்சுக்கலாம். ஓகே. இதுவும் ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இதெல்லாம் கல்யாணம் அடைஞ்ச பிறகு, கல்யாணம் முடிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த மரம் அப்புறம் என்ன கூப்பிடாது இருப்பாங்களா? வாஸ்து கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து மக்களை வந்து எடுத்தோன்னா நீங்கள் வாஸ்து பாருங்கன்னு நம்ம கூவிலாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட எஃபர்ட், நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உழைப்பு. இன்றைக்கும் 3 மணிக்கு எழுந்திருச்சு எவ்வளோ கன்னியாகுமரியிலே அந்த வீடு இருந்தாலும் நேரில் போகிறேன். அப்போது அந்த உழைப்பு நம்மக்கிட்ட இருக்கும்போது மக்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை டிப்ஸை கொடுத்து, அவங்களுக்கு கொஞ்சம் புரிதலை கொடுத்து, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, அதை அசைச்சி விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், என்றைக்கும் நம்மளை விட்டு போகமா. இப்படி தான் என்னோடய கிளைண்ட் பேஸ். நீ அங்கே வா, இங்கே வா, என்ன பாரு, எந்த பிளான் அனுப்பு, அந்த கதையெல்லாம் கிடையாது. பிளான் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபீஸை வாங்கிக்கிட்டு வாஸ்து பார்க்க மாட்டேன். நான் வாஸ்து பார்க்கணும், உங்கள் இடத்துக்கு நேரில் வரணும். நீங்கள் அதுக்கு ஒரு கட்டணம் உண்டு. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்னை தங்க வைக்கணும், என்னை வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போகணும், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எதுவும் கிடையாது. தண்ணி கூட குடிக்க மாட்டேன் எந்த வீட்லேயுமே. இறைவன் அருளால் அந்த மாதிரி நம்ம ஒரு கட்டுப்பாட்டோட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு போகிறதுனால
நல்ல ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது கிடைச்சிட்டு தான். கண்டிப்பா மேம். யார் வீட்டிலலாம் பிள்ளைங்க ஆணோ பெண்ணோ திருமணம் ஆகாது இருக்காங்களோ நீங்கள் புதுக்கோட்டைக்கு நேரடியாக தான் போகணும். புதுக்கோட்டைக்கு போயிட்டு அங்கே அரைக்காசு அம்மனுக்கு அங்கே போயிட்டு அங்கே உள்ள குருக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா தத்து கொடுக்கணும் பிள்ளைங்களை. அது 35 வயசு பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நாள் நான் பார்த்துக்கிட்டோமா இந்த கிரகங்களுக்கு மீறி என்னால் ஒன்றுமே என் வாழ்க்கையில் நடக்கலை, உங்ககிட்டயே தத்து கொடுத்துட்றேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம்னா அது ஒரு பூஜை பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், இந்த இந்த குழந்தைய இன்னாரோட இந்த குழந்தைய வந்து இன்னைக்கு வந்து இந்த பிரகதாம்பாளுக்கு வந்து நாங்கள் தத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். நம்மளும் சொல்லணும், குருக்கள் சொல்ல கொடுத்துட்டு வந்துடுறோம். திருமணம் செட் ஆயிரும். திருமணத்துக்கு முன்னாடி போய் திருப்பி வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா நான் எத்தனை கொண்டு போய் எல்லாரும் திருமணம் எல்லாரும் தத்து கொடுத்தா அம்மா மட்டும் எவ்வளோ பேரை பார்த்துக்க முடியும். அதனால வந்து திருமணம் ஆகாதவங்க, குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா பிரகதாம்பாளுக்கு அரைக்காசு அம்மன்னு சொல்லக்கூடிய பிரகதாம்பாளுக்கு கவனமாக கேட்டுங்க. புதுக்கோட்டைக்கு தான் போகணும். மற்ற கோயிலை பற்றி நான் பேசலை. புதுக்கோட்டை தான் ஒரிஜினல். அங்கே போயிட்டு வேறு கோவில்கள் கூட இருக்கலாம், நீங்கள் சும்மா போயிட்டு வாங்க. இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னா புதுக்கோட்டையில் உள்ள பிரகதாம்பாள் அரைக்காசு அம்மனை தான் நீங்கள் சந்திக்கணும். அங்கே போயிட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டு வாங்க. திருமணம் அமைந்த பிறகு போய் தத்து திருப்பி வாங்கணும் அப்படின்னா அதே குருக்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் ஏதாவது வச்சு ஒரு வெல்லம் ஏதோ கொடுப்பாங்க, வச்சு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி பண்ணா நிச்சயமா திருமணம் நடக்கும். எவ்வளோ சில பேருக்கு வந்து ஆயிருக்கு, நிறைய பேருக்கு. ஒருத்தருக்கு அதில் ஒருத்தர் 2 பேர் ஆகாமல் விட்டுறாங்களா, அடுத்தது வருவோம் அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு, அது சொந்த வீடோ வாடகை வீடோ, அவங்க தென்மேற்கு பகுதியில் 2 பன்னீர் மரங்கள், பன்னீர் இலை தான் வந்து நீங்கள் திருச்செந்தூரில் விபூதி வச்சு கொடுப்பாங்க. அந்த செடி எல்லா கார்டன்லேயும் இப்போ கிடைக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக சொல்லி எல்லா கார்டன்லேயும் வாங்கி வச்சுட்டாங்க. அந்த செடி 2 செடி வாங்கிட்டு வந்து தென்மேற்கில் வைக்கணும். கல்யாணம் நடக்கும். எத்தனை நாள்ல மேம் இது நாள் வந்து சொல்ல முடியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்குள்ள 180 நாட்குள்ளே நடந்திருக்கு. இதுவும் ட்ரை பண்ணலாம். ஒன்று இல்லைன்னா ஒன்று செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும், வச்சு பராமரிக்கணும். தென்மேற்கில் தான் வைக்கணும். தெற்கு பக்கத்தில் வைக்கலாம். இப்போ வீட்டில் வெளியில தெற்குல வைக்கலாம், தென்மேற்கில் வைக்கலாம். ரூம்ல சொல்றீங்களா? வீட்டுக்கு வெளியில. வீட்டுக்கு வெளியில இடம் இல்லைன்னா கேட்குறேன். இடம் இல்லைன்னா மாடியில் தான் வச்சுக்கணும். மாடியில் தெற்குல வச்சுக்கலாம். தென்மேற்கு தெற்குல வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இதுவும் ஒரு மாற்றத்தை கொடுக்குது. இதெல்லாம் கல்யாணம் அடைஞ்ச பிறகு கல்யாணம் முடிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த மரம் அப்புறம் என்ன கூப்பிடாது இருப்பாங்களா? வாஸ்து கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம வந்து மக்களை வந்து எடுத்தோன்னா நீங்கள் வாஸ்து பாருங்கன்னு நம்ம கூவிலாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட எஃபர்ட், நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உழைப்பு. இன்றைக்கும் 3 மணிக்கு எழுந்திருச்சு எவ்வளோ கன்னியாகுமரியிலே அந்த வீடு இருந்தாலும் நேரில் போகிறேன். அப்போது அந்த உழைப்பு நம்மக்கிட்ட இருக்கும்போது மக்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை டிப்ஸை கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் புரிதலை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, அதை அசைச்சி விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், என்றைக்கும் நம்மளை விட்டு போக மாட்டோம். இப்படி தான் என்னோடய கிளைண்ட் பேஸ். நீ அங்கே வா இங்கே வா என்ன பாரு என்ன பிளான் அனுப்பு, அந்த கதையெல்லாம் கிடையாது. பிளான் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபீஸை வாங்கிக்கிட்டு வாஸ்து பார்க்க மாட்டேன். நான் வாஸ்து பார்க்கணும், உங்கள் இடத்துக்கு நேரில் வரணும். நீங்கள் அதுக்கு ஒரு கட்டணம் உண்டு. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்னை தங்க வைக்கணும், என்னை வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு போகணும், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எதுவும் கிடையாது. தண்ணி கூட குடிக்க மாட்டேன் எந்த வீட்லேயுமே. இறைவன் அருளால் அந்த மாதிரி நம்ம ஒரு கட்டுப்பாட்டோட மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு போகிறதுனால நல்ல ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது கிடச்சிட்டு தான் இருக்குது.